ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பாரதியார் வேஷம் போடுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளாக் டிஷர்ட், ஒரு ட்ரௌசர், அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் போட்டு, சந்தன சாந்து போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஐப்ரோ பென்சில், பவுடர், டபுள் சைட் டேப், சேஃப்டி பின், அப்புறம் டிக்டாக் கிளிப்ஸு, அப்புறம் 1 மீட்டரில் ஒயிட் கிளாத்து, அதான் ப்ளவுஸ் பீட் சொல்லுவாங்க இல்லையா, அது 1 மீட்டரில் ப்ளவுஸ் பீட் வந்து 2. ஒன்று வந்து அந்த தோத்தி பேண்ட்டு செய்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ஒரு தலைப்பாகையாக யூஸ் பண்ணுவார்ல அதுக்கு. ஸோ 1 மீட்டரில் 2 ஒயிட் கிளாத்து தேவைப்படும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிளாக் டிஷர்ட்டையும் ட்ரௌசரையும் போட்டுக்கலாம். போட்ட பிறகு அந்த ஒயிட் கிளாத் இருக்கு இல்லையா, 1 மீட்டர் கிளாத்து, அதை வந்து இடுப்பில் கட்டிக்கலாம். சென்டரில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் நாட் போட்டதுக்கப்புறம் 2 ஃப்ளீட்ஸு தொங்கும். 2த்தையும் சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்துட்டு அதை 2 காலுக்கு நடுவுலையும் விட்டுட்டு பின் பக்கமாக எடுத்து திரும்ப இடுப்பில் சொருகிடணும். இவ்வளோதான், தோத்தி பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். ஃப்ரண்ட்டில் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா பின் செக்யூர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறது தான் சேஃப்டி. ஏன்னா என் பையனுக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. ஸோ நான் வந்து சில இடத்துங்களெல்லாம் நான் வந்து டபுள் சைட் டேப் தான் ஒட்டியிருக்கேன். சில இடத்துல வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணியிருக்கேன். அவனுக்கு எது சேஃபோ அந்த இடத்துல சேஃப்டி பின்னும், சேஃப் இல்லாத இடத்துல டபுள் சைட் டேப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாது அப்படின்னா டபுள் சைட் டேப்பை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாரதியார் ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் மேக்கப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம், நெத்தியில் ஒட்டிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சந்தன சாந்து பொட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த ஸ்டிக்கர் பொட்டுக்கு மேலே சின்ன ஒரு அவுட்லைன் கொடுங்க. ஏன்னா பாரதியார் வந்து சந்தன பொட்டில் தான் பொட்டு வைப்பார். ஸோ ஸ்டிக்கர் பொட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் சர்க்கிள், சின்ன சர்க்கிள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 ஐப்ரோ பென்சிலை யூஸ் பண்ணி 2 ஐப்ரோஸையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மீசையை வரைஞ்சிக்கலாம். அதே ஐப்ரோ பென்சிலால் மீசையை வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஐப்ரோஸும் அந்த மீசையும் கலையாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா ஐப்ரோ பென்சிலை தான் போட்டிருக்கோம், மை வந்து கலைஞ்சிரும், ஈஸியாக கலைஞ்சிரும். குழந்தைங்க கை வைப்பாங்க, கண்ணில் வாயில் அப்படிலாம் கை வைக்கும் போது ஈஸியாக கலைஞ்சிரும். ஸோ அதுக்காக பவுட்ரு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒத்தி ஒத்தி அடிச்சிங்கன்னா குழந்தைங்களும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க, ஈஸியாக காட்டுவாங்க கொஞ்சம். ஸோ உங்களுக்கும் வேலை ஈஸியாக முடியும். ஸ்லோவாக ஒத்தி ஒத்தி நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக ஐப்ரோவும் மீசையும் கலையாமல் நீங்கள் மேக்கப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போது ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பாரதியார் கெட்டப்புக்கு தலைப்பாகை பண்ண போகிறோம். தலைப்பாகைக்கு நம்ம ஸ்கூல் டைம்லலாம் ஷால் எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி ஷாலை மடிச்சுட்டு ஃப்ளீட்ஸ் வைக்கிற, இல்லைனா ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி, சாரிக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி ஷாலில் மடிச்சுட்டு அது ஃபஸ்ட்டு தலையை சுற்றி ஒரு கேப் மாதிரி பின் குத்திக்கலாம். பின் குத்திட்டு அந்த எக்ஸ்ட்ரா சைட்ஸ் வரும் இல்லையா, அந்த சைடை வந்து கழுத்தை சுற்றி, ஃப்ரண்ட்டில் கழுத்தை சுற்றி ஷோல்டர் டிஷர்ட்டில் பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாரதியார் வேஷம் போட்டாச்சு. எங்கள் வீட்டோட குட்டி பாரதி ரெடி ஆயிட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் பாரதியார் வேஷம் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாரதியார் வேஷம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்டில் எங்கள் பாரதி எப்படி இருக்காருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.